நாம் தமிழர் கட்சி சீமான் இவரை விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு பேசுறதுலாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன தவறா பேசிட்டாரு நீங்க சொல்லுங்க. இல்ல, இவரு கட்சி ஆரம்பிச்சது திமுக எதிர்க்குது, அதிமுக எதிர்த்து. இப்போ விஜய் எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காரு. திமுக, அதிமுக, தாவேகா, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர், பாமக. உங்க ஆதரவு யாரு? எதனாலன்னு காரணம் கேட்டீங்கன்னா 1000 ரூபாய் நமக்கு கொடுக்குறாட்டி போக்குவரத்து பஸ் ஃபேர் ஃப்ரீ. எங்களுக்கு கொஞ்சம் டெய்லி நாங்கள் போயிட்டு நான் ஸ்டாப்பாக வரோங்க. 16 ரூபாய்னா 32 ரூபாய், அது எங்களுக்கு ஃப்ரீ தானே. அதனால அவருக்கு தான் நாங்கள் வாக்கு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். மகளிருக்கெல்லாம் நல்லா இருக்கும். கேஸ் ஃப்ரீ பண்ணி இதுக்கு முன்னாடி நாங்க திமுகவுக்கு தான் போட்டோங்க. இதுக்கு மேல திமுகவுக்கு தான் நாங்க போடுவோம். அதனால இதுக்கு மேல திமுகவுக்கு பொம்பளைங்க எல்லாருமே இப்போ திமுகவுக்கு தான் போட்டு பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃப்ரீ பஸ் மாசம் 1000 ரூபாய் எல்லாம் முடியும். அதுக்கு மேல செய்யணும்னு நினைச்சா இந்த சுய உதவிக்குழு இருக்குதுல்ல, அதுக்கு வண்டியில்லாத எதனா பாதி வெட்டி கொடுக்குற மாதிரி பண்ணாங்கன்னாக்கா இன்னும் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுல வட்டி இல்லாத கடன் கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நிறைய வட்டி கட்டுறாங்க. நாங்களாம் சங்கத்துல இருக்காங்க. வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும் இல்ல, அவங்களுக்கு தொழில் இருக்குது, கட்டிக்கிறாங்க. அதனால கொடுக்கலாம் தாராளமா. ஆமா, தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போறவங்க தான். யாருமே வீட்டோட இருக்கிறது இல்லை. இப்ப அவங்கள நம்பி லோன் நிறைய பண்ணி கொடுக்கலாம். ஸ்டாலின் வந்தா கண்டிப்பா நாங்களும் அதே தான். எல்லாரும் அதே தான்ப்பா. நாங்களும் அதே சாப்பிடுறோம். எங்களுக்கு உடல்நிலையாக ஊறிடுச்சுங்க. அதிமுக தான், எடப்பாடி தான். அவங்க எம்ஜிஆர் ரசிகர், நாங்கள் ஜெயலலிதா ரசிகர். எங்களுடைய பரம்பரையில எங்க பெரியவங்க எல்லாம் அவதான், நாங்களும் அதான். எங்க தாத்தா பாட்டி எங்களுக்கு உடம்புல ஊறிடுச்சு. அப்படி இப்ப இளைஞர் ரசிகர்கள் விஜய் விரும்புறாங்க. எங்களுக்கு அது பிடிச்சி போச்சு, ரொம்ப அடிச்சு பிடிச்சி போச்சு. அதனால எங்களுக்கு அதான் பிடிக்கும். எங்க உடல் பண்ணார வரைக்கும் அதுதான். நம்ம ஜெயலலிதா எம்ஜிஆர் ரசிகர்னாங்க, அதனால நமக்கு அதுதான். அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. சரி, அது எத்தனை கட்சி வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த அம்மா போச்சு, அதனால கட்சியை கந்தரவாளம் ஆகி போச்சு. அதிமுக தான். ஏன்னா அந்த கொரோனா காலத்துல மக்களுக்கு எந்த ஒரு சேவையும் இல்லாத, வருமானம் இல்லாத நேரத்திலேயே அதிமுக எவ்வளவு சேவை செஞ்சு இது பண்ணாங்க அந்த 4 ஆண்டுகள்ல. அதனால திருப்பி எடப்பாடி வந்தா நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? நாங்களா உங்க ஆதரவு யாருக்கு? 26 தேர்தல் நாங்க டிஎம்கேக்கு தான் ஆதரவு. எதனால? எங்கள் வன்னியர் சங்கத்துக்கோசரம், வன்னியலுக்கோசரம் தான் நாங்க அதுக்கு தான் ஆதரவு பண்ணுவோங்க. எல்லாருமே பாரு, எல்லாருமே அதுதான் பண்ணுவோங்க. கேளு, அவரே கேளு. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? அவருக்கு தான். ஆமா. நீங்க உங்க ஆதரவு? டாக்டர் சின்னையாவுக்கு தான். டாக்டர் அன்புமணி ராமதாஸ். எதனால? 2014 நாடாளுமன்றத்துல மிக சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. அதனால பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதனால சின்னையாவுக்கு மட்டும்தான். இதுக்கு முன்னாடி டாக்டர் அன்புமணி ராமதாஸ். நீங்க 26 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாரு? நாங்க திமுக தான் போடுவோங்க. எதனால? நாங்க எப்பயுமே நாங்க பிறந்ததுல அந்த கட்சிக்காரர் வாங்க பரம்பரையும் கட்சி அது. ஆமா, அவதான் எப்பயுமே திமுக தான். நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? எடப்பாடி தான் ஓட்டு போடுங்க. ஆமா. எதனால எடப்பாடி? அம்மா கட்சியில் தான் அவர் இருக்கிறாரு, எடப்பாடி தான் ஓட்டு. ஆமா, அதெல்லாம் ஒன்றும் காரணமான இல்லை, எடப்பாடி தான் ஓட்டு அம்மாவுக்கு. ஆமா ஆமா. நீ அப்படி சொல்லுங்க. என்னுடைய பேரு காளியப்பன். என்னுடைய ஊரு, சொந்த ஊரு சுண்ணாம்பட்டி, பேகாரள்ளி பஞ்சாயத்து முன்னாள் ஒன்றிய செயலாளர். நான் மறுபடியும் அந்த பொறுப்பை போடணும். தயவு செஞ்சு இது போட்டு கொடுங்க.
போடணும். யாருக்கு ஓட்டு போறேன்னு கேக்குறாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாம வந்து ஸ்டாலினுக்கு தான் போடுறோங்க. எதனால? ஏதோ ஒரு நம்ம நல்லதுக்கு ஒண்ணு பண்ணோம், அவ்வளவுதான். ஒண்ணு என்ன போய் இதுக்கு மாதிரி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? வேணா அதுக்கு தான் போடுவோம். எப்பயுமே ஸ்டாலின். ஆமா. யார் பிடிக்கும் தேர்தல்? யார்? விஜய். எதனால விஜய்? அவர் எனக்கு பிடிக்கும். படத்தில் சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருக்காரு. வேற எதுனா பிடிக்கிறது படத்தை விட்டுட்டு? அவங்க வந்தாங்கன்னா நிறைய இது பண்ணுவாங்க. சரி, ஓகே. யாருக்கு போடுவீங்க? ஓட்டு போடுவீங்க? ரெட்டலைக்கு தான் போடுறோம். ரெட்டலைக்கு. எதனால ரெட்டலை? ஆரம்பத்துல இருந்து நாங்க அதுக்கு தான் போடுறோம். ஜெயலலிதா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா உதவியா இருந்தாங்க, அதனால நாங்க அதுக்கு தான் போடுறோம். இன்ன வரல அதுக்கு தான் போட்டுட்டு இருக்கோம். அப்போதுலேயே ரெட்டலை. அப்பல இருந்து ரெட்டலை தான் போடுறோம். இதுல வந்ததுல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. சாப்பிடும். அம்மா, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்க யாருக்குமே ஓட்டு போடுறதில்ல. எல்லா கட்சியுமே ஊழல் கட்சி தான். எந்த கட்சி கரெக்டான கட்சி நீங்க சொல்லுங்க. இல்ல, டிஎம்கே ஊழல் கட்சி தான், ஏடிஎம்கே ஊழல் கட்சி தான். எந்த கட்சி ஊழல் கட்சி? எந்த கட்சி ஊழல் கேஸ் இல்லாத கட்சிக்கு இது? ரெண்டு தான் ஆட்சியிலே இருந்திருக்குது. எந்த கட்சியுமே ஊழல் கட்சி தான். எல்லாம் பொட்டி வாங்குற கட்சி தான். புரியுதுங்களா? போட்டால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் நம்ம சப்போர்ட். அதுக்கு தான் போடணும். அவன் தான் தமிழர்களை காப்பாற்ற வந்தவன். மற்ற எவனமே தமிழர்களுக்காக பேசுகிறவன் இல்லை, இங்கே வந்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறவனும் இல்லை. இன்றைக்கி எலெக்ஷனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6.5 லட்சம் பேருக்கு வந்து வட இந்தியர்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுக்குறான். அதை பற்றி யாராவது பேசுகிறானா? எவன் பேசுகிறான்? எந்த கட்சிக்காரன் தலைவர் பேசுகிறான்? 6.5 லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கான். இன்றைக்கி எவனா வாய் திறக்கிறானா? டிஎம்கே வாய் திறந்துச்சா? ஏடிஎம்கே வாய் திறந்துச்சா? தமிழர்களை காப்பாற்றுறோன்னா அங்கே வளர்ந்து திரும்புறீங்க, அந்த மொழிக்கு இந்த மொழி கத்தின்னு திரும்புறீங்க. எவனா வாக்கு பேசலானா? பேச முடியுமா? மேலகரவன் வச்சிருவான் பேசிட்டாக்க. ஒரே ஒரு தலைவன், நாம் தமிழர் கட்சி தலைவன் சீமான் மட்டும்தான் அதை பேசுகிறான். அவன் நம்மளுக்காகவும் நம்ம தமிழர்களுக்காகவும் பேசிட்டு இருக்கான். என்னன்னைக்கு அவனை கைப்பற்றக்கூடாது. தமிழக மக்கள் வந்து தமிழர் எல்லாம் வெறுக்கிறான். எப்படி வெறுத்துருவனே? உன்னை தமிழ்னு சொன்னா நீ வெறுத்துருவியா? நான் இருக்கிறேன்னு சொல்றேன். தெலுங்கு பீப்புள் இருக்காங்களா, அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கன்னடா இருக்காங்கன்னா அவங்க பிடிக்க. தலைவா, இப்போ நீ போயிட்டு இப்போ நீ இங்கேருந்து போய் ஆந்திராவில் போயிட்டு நீ தெலுங்குன்னு சொன்னா உன்னை வந்து அவங்களாம் வெறுத்துருவானா? மற்ற எல்லாருமே கர்நாடகாவில் போய் கன்னடன்னு சொன்னா எல்லாம் வெறுத்துருவானா? அவனை மற்றவங்களாம் வெறுத்துருவானா? அங்கே போனால் ஒன்று, இங்கே வந்தால் நமக்கு நடந்தா ஒன்று, அவங்களுக்கு நடந்தா ஒன்றா? எப்பவுமே நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டும்தான். அவன் தான் நமக்காக பேசுகிறான். இந்த புழு, பூச்சி, ஈ, எறும்பு, காக்கை, குருவி எல்லாத்துக்கும் அவன் பேசுகிற ஒரே தலைவன் நாம் தமிழர் கட்சி சீமான் தான். அவனை இந்த முறை விட்டுட்டோம், வாழ்நாளில் இவ்வளோ பெரிய தலைவனை நம்ம இழந்துருவோம். விஜயகாந்த் மிகப்பெரிய தலைவர், அவரை வீணா பலி கொடுத்துட்டாங்க. அடுத்தது நாம் தமிழர் கட்சி சீமான். இவரை வந்து விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு பேசுறதுலாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன தவறா பேசிட்டாரு நீங்க சொல்லுங்க. இல்ல, இவரு கட்சி ஆரம்பிச்சது வந்து திமுக எதிர்க்குது, அதிமுக எதிர்த்து. இப்போ விஜய் எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காரு. ஏங்க, என்ன ஒரு நடிகனுக்கு ஒரு 4 படம் நடிச்சுட்டு வந்தா அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை முதலமைச்சர் ஆக்கிறீங்களா? இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கான தகுதின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சீமான் வந்து நீங்க நானும் இத்தனை வருஷம் சீமானுக்கு தான் போட்டு. ஏங்க என்ன சொல்றேன்னா, சீமான் படத்துல இருந்து வந்தாருன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற பாருங்க. ஈத்தேன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட்டு, 8 வழிச்சாலை, இத்தனை போச்சு. இத்தனத்திலையும் முன்னாடி நின்றுருக்காரு. இதில் வந்து செவிலியர்கள் போராட்டம். இப்போ ரீசெண்டாக ஒரு போராட்டம் நடந்துச்சு. என்ன அது பேர்? இவங்க தூய்மை பணியாளர் போராட்டம். இதுலேயும் முன்னே நின்றுருக்காரு. இன்னைக்கு இது என்னது? எவ்வளோ போராட்டம், எத்தனை போராட்டத்துக்கு, அத்தனை போராட்டத்துக்கும் தலைமை சீமான் வேணும். நீங்கள் ஓட்டு போகிறது சீமான் வேணாவா? சீமான், நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு. வரப்போகிற சந்ததிக்கு அதான் சொல்லணும். என் பிள்ளைங்களுக்கு அதான் சொல்லி வளர்க்க போகிறேன். எல்லாருமே வந்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து போகிறது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் மட்டும்தான் வந்து கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அவங்க 2 பேரும் போன பிறகு எதுவும் இல்லை. இதுக்கு மேலே யாருக்கு போடுறதுன்னு தெரியாது. போன முறை கூட வந்து அதிமுக தான் போட்டேன். அப்படியும் வந்து அது அவருக்கு அண்ணாமலைக்கு அவர் பிடிக்கும். அவர் ரெஸ்பான்ஸ் நல்லா பிடிக்குது. எல்லாம் மதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கட்சி தலைவரில் அவர் தான் சந்திச்சுருக்கேன். மற்ற கட்சியும் பிடிக்காது, யார் சந்தி நான் சந்திச்சுதான். அவர் கூட வந்து வருது, இதை சந்தித்தேன். ஓட்டு போட்டு சந்திச்சேன், கை கொடுத்தேன், பேசுவாங்க. அப்போ எதை சொல்ல போட்டு இந்த கட்சியெல்லாம் நம்ம கட்சி சேராதவரம்.
போட்டு போடுவோம். அண்ணாமலை தான் அவர் பிடிக்கும், அவர் ஓட்டு போடுவோம். சரி